நீங்க எப்போவாவது சமைச்சிட்டு இருக்கும்போதோ இல்ல துணி மடிச்சிட்டு இருக்கும்போதோ திடீர்னு ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுருக்கீங்களா? என்னடா வாழ்க்கை இது, இதே 4 செவத்துக்குள்ள என் வாழ்க்கையே முடிஞ்சிருமா அப்படின்னு ஒரு வெறுமை உங்க மனசை ஆக்கிரமிச்சிருக்கா? அப்படி நீங்க உணர்ந்தீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க சோம்பேறித்தனம் கிடையாது. சைக்காலஜில இத என்விரான்மெண்டல் மோனோட்டோனி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரே மாதிரியான சூழல்ல ஒரே மாதிரியான வேலைகளை திரும்ப திரும்ப செய்யும் போது நம்ம மனசுக்கு ஒரு சோர்வு உண்டாகும். நீங்க ஒரு பாதுகாப்பான வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் உங்க மனசு ஏன் அதை ஒரு சிறையா உணருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதோட உளவியல் பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால இதுல இருந்து வெளியே வர முடியும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆழமான உளவியல் காரணங்கள். 1. டிசிஷன் ஃபேட்டிக் அண்ட் காக்னிட்டிவ் ஓவர்லோடு. காலையில எந்திரிச்சதுல இருந்து நம்ம நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். என்ன குழம்பு வைக்கிறது, குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் போடுறது, ஹஸ்பண்டுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1000 சின்ன சின்ன முடிவுகளை நம்ம மூளை எடுக்குது. இது மூளையோட எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனை சோர்வடைய செய்யுது. இதனாலதான் ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால எளிய முடிவுகளை கூட எடுக்க முடியாம ஒரு விதமான எரிச்சலோட நீங்க காணப்படுறீங்க. 2. லேக் ஆஃப் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். உளவியல் ரீதியா ஒரு செயலை செஞ்ச உடனே ஒரு பாராட்டு அல்லது ஊதியம் கிடைச்சா மட்டும்தான் மூளை உற்சாகமாகும். ஆனா வீட்டு வேலைகள்ல எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதனால உங்க மீதான சுய மதிப்பு குறைய ஆரம்பிக்குது. இதுவே நீங்க ஒரு ஆஃபீஸ் ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்கம், இன்சென்டிவ், ஒரு அவார்ட், ரிவார்டு எல்லாமே கிடைக்கும். ஆனா நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கும்போது அந்த பாராட்டு கூட உங்களுக்கு உண்மையா கிடைக்காது. ஆனா நீங்க இதே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு குழம்புல உப்பு போடல, காரம் போடல அப்படின்னா உடனடியா அந்த கிரிட்டிசிசம்குள்ள வருவீங்க. ஸோ இந்த லேக் ஆஃப் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் உங்களுடைய மன அழுத்தத்திற்கான முதன்மையான காரணமா இருக்கு. காரணம் 3. த ஜெய்கார்னிக் எஃபெக்ட். முடிக்கப்படாத வேலை நம்ம மூளையில ஒருவித அழுத்தத்தை எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சமையலறையில வேலைகள் எப்போதும் முடியாத ஒரு சுழற்சியா இருந்துட்டே இருக்கும்போது நமக்கு எப்பயுமே அப்பாடா இந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம், நமக்கு வேலையே இல்லை அப்படின்னு ரிலாக்ஸா உட்காரவே முடியாது. இந்த வேலையை முடிச்சிட்டோமா, நெக்ஸ்ட் இது பண்ணணும், சமைச்சிட்டோமா, அடுத்து துணி மடிக்கணும், துணி மடிச்சிட்டோமா, அடுத்து வீடு கூட்டணும். இந்த இன்கம்ப்ளீட் டாஸ்க்னு சொல்றோம் இல்லைங்களா, கம்ப்ளீட்டே ஆகாம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்க அந்த ஒரு வேலை உங்க மூளையை எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ் மோட்லயே வச்சுட்டு இருக்கு. காரணம் 4. லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். வெளியுலக தொடர்பு குறையும் போது ஒரு கட்டத்துல இதுதான் என்னோட விதி, இதை மாற்ற முடியாது அப்படிங்கிற எண்ணம் தானாவே உருவாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது, இல்ல அந்த ஹெல்ப் கிடைக்குது அப்படின்னா உங்க மூளை தெரிஞ்சுக்கோ, ஓகே இந்த இடத்துல நம்ம உதவி கேட்டா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு குடும்ப தலைவியா இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க ஹெல்ப் கேட்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க. அதை நீங்க கத்துக்கிறீங்க. உங்க மூளை என்ன சொல்லுது, யூ ஆர் ஹெல்ப்லெஸ். அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் அந்த ஃபீல் வரும்போது உங்களால எந்த உதவியும் கேட்க முடியாது. பின்னாடி ஃபியூச்சர்ல நீங்க தீவிர மனசோர்வு, அதாவது டிப்ரெஷனுக்கு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. காரணங்கள் இவ்வளவு இருக்கும்போது அதற்கான தீர்வுகளும் இருக்கும் இல்லையா? நீங்க எப்பெல்லாம் மனம் ரொம்ப சோர்வா இருக்கு, என்னால் இதுக்கு மேல செய்ய முடியல அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களோ அந்த வேலையை நீங்க முழுசா நிறுத்த வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் அதுக்கு பாஸ் பண்ணுங்க. அந்த பாஸ் பட்டன் கொடுக்குற நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யுங்க. அதாவது நான் டொமெஸ்டிக் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு எது பிடிக்கும்? கார்டனிங் பண்ண பிடிக்குமா, இல்லை ஓவியம் வரைய பிடிக்குமா, அல்லது பாட்டு பாட பிடிக்குமா? ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யும்போது அது டோபமைன் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அடுத்த சில மணி நேரங்களுக்கு நீங்கள் வீட்டு வேலைகளை செய்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். தீர்வு 2. காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங், அதாவது சிந்தனை சீரமைப்பு. வீட்டு வேலைகளை ஒரு சிறை தண்டனை அப்படின்னு பார்க்காம அது உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்திற்கான ஒரு கோர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நீங்க ரீஃப்ரேம் பண்ணி பாருங்க. இது ஒரு தீர்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம என்னதான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னு யோசிச்சாலும் ஒரு சிலருக்கு அதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மனசு இது ரொம்ப மோசமா இருக்கு, இது என்னால முடியல அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கும் போது நம்ம சூழ்நிலை இன்னும் மோசமா தான் போகும். அப்போ அந்த இடத்துல உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இது என் ஃபேமிலி, இவங்களோட சந்தோஷத்துக்காக ஆரோக்கியத்திற்காக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் கேரும் அதில் அடங்கும். ஃபேமிலி அப்படின்னா அதில் நீங்களும் ஒருத்தங்க தான். ஸோ உங்களுடைய செல்ஃப் கேரையும் பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியோட ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசு அவ்வளவு தூரம் சோர்வடையாமல் உங்களால் பார்த்துக்க முடியும். தீர்வு 3. அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன். நம்ம வீட்டில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒருவேளை மனைவி கோபமாக இருந்தாங்க அப்படின்னா அதிகபட்சமாக அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க? கிச்சனில் பாத்திரம் உருளும், சிங்கில் பாத்திரம்லாம் உடையும். இதுதான் நம்மளுடைய கம்யூனிகேஷனாக இருக்கும். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் எதுக்காக கோவப்படுறீங்க, எதனால் நீங்கள் வருத்தமாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் கணவருக்கோ உங்கள் வீட்டு ஆட்களுக்கோ தெரிய போகிறது இல்லை.
ஸோ ஒரு அசர்ட்டிவ் கம்யூனிகேஷனை வளர்த்துக்கோங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உங்கள் வீட்டாளுகளை உட்கார வச்சு பேசுங்க. அவங்களும் மனுஷங்க தான். நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் பிரச்சனைகள் இப்படி இருக்குது, என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு முறையும் கம்யூனிகேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு முறை அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, உண்மையாகவே உங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குது போல இருக்குது, நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு வழியில் சப்போர்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு வெறும் பாத்திரத்தை உருட்டுறது மூலமாகவும் கத்துறது மூலமாகவும் எந்த நல்லதும் நடக்காது. தீர்வு 4, சென்சரி கிரவுண்டிங். நம்ம நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஓவர் திங்கிங்கும் வர ஆரம்பிக்கும். நம்ம லைஃப் இவ்வளோ தானா, இப்படியே முடிஞ்சு போயிருமா? இந்த ஓவர் திங்கிங் வரும்போது கிரவுண்டிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. 5 4 3 2 1 இது என்னோட ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது, இன்னொரு முறை செக் பண்ணி பாருங்க. அதாவது ஏதாவது 5 பொருட்களை பார்க்கணும், 4 சத்தங்களை கேட்கணும், 3 வாசனைகளை நுகர்ந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சென்சரி, அதாவது தொடுதல், பார்த்தல், நுகர்தல், அந்த மாதிரியான சென்சரி ஃபீலிங்கை, அதாவது உங்கள் நரம்பு மண்டலத்தை நீங்கள் நிலைக்கு கொண்டு வரும்போது உங்களுடைய மனநிலையும் அமைதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் கோபப்படுறதுனாலையோ வருத்தப்படுறதுனாலையோ உங்களுடைய உடல்நிலை தான் பாதிக்கப்படுமே தவிர வேற எந்த நல்ல விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த தீர்வு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலீஃப் கொடுத்து உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்கும். தீர்வு 5, மீ டைம். அதாவது உங்களுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சுக்கோங்க. 24 மணி நேரம் இருந்தாலும் அதில் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஒரு குறைஞ்சது 30 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்கப் பண்ணுறது பிடிக்குமா பண்ணுங்கள், அல்லது உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிக்குமா அதை பண்ணுங்கள். ஒரு பிடிச்ச பாட்டு கேட்கலாம், ஒரு புத்தகம் படிக்கலாம், புத்தகம் எழுதலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை உங்களுடைய மீ டைமில் பண்ணுங்கள். உங்களுடைய பிரெயின் ரெஜினுவேட் ஆக ஹெல்ப் பண்ணும். கடைசி தீர்வு, இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் டீடாக்ஸ் அண்ட் ரியாலிட்டி செக். சோஷியல் மீடியாவில் வர வாழ்க்கையை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. அதில் நல்ல விஷயங்களை மட்டும் காமிச்சிட்டு தேவையான விஷயங்களை அவங்க காமிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயும் சண்டைகள், சச்சரவுகள், அவங்களுக்குள்ளேயும் கருத்து மோதல்கள் நிறையா இருக்கும். ஆனால் அது எதுவுமே லைம் லைட்டுக்கு வராது. ஸோ வராத ஒரு விஷயத்த நீங்கள் கண்டுக்காமல் அதில் என்ன வருதோ அந்த ஃபேக்கான விஷயங்களை நம்பிட்டு அதில் கம்பேர் பண்ணி இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் இன்னும் அதிகமாக தான் போகுது. அதனால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்கள் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தோழிகளே, கடைசியாக ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். இல்லத்தரசி அப்படிங்கிறது ஒரு வேலை அல்ல, அது மிகப்பெரிய பொறுப்பு. ஒரு ஃபேமிலியே நம்மளை நம்பி தான் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய மனநலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்பவும் நல்லா இருக்கணும். அந்த பொறுப்பை சுமக்கிற நீங்கள் உங்கள் மனநலத்தை பாதுகாத்துட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் ரொம்ப நலமாக சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை ஒரு சிறைக்கதியாக உணர்ந்த தருணம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிகாட் யுவர் செல்ஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான மனமே அழகான வாழ்க்கை. நன்றி.